வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃப்ரெஷர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது பிளே டர்ட்டி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மார்க் வேர்ல்பர்க் தான் இந்த படத்துல லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு எங்கேஜிங்கான ஹேஸ் த்ரில்லர். அதாவது நம்ம ஹீரோவான மார்க் வேர்ல்பர்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர ரூத்லெஸ், அதே நேரத்துல ஒரு கிளவரான ஒரு ராபர் அப்படின்னே சொல்லலாம். அவரோட க்ரூவோட சேர்ந்து ஒரு கொள்ளை சம்பவத்துல ஸ்டார்டிங்ல ஈடுபடுறாரு. அந்த க்ரூல தான் நம்ம ஹீரோயினுமே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எப்படி அந்த க்ரூக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, அதாவது இவரோட பார்ட்னரா இருக்கிறாருல, அவரோட ரெஃபரல் மூலமா வந்திருப்பாங்க. அண்ட் இந்த கொள்ளை சம்பவம் முடிஞ்ச உடனே அந்த க்ரூவே வந்து நம்ம ஹீரோயின் வந்து சரமாரியா சுட்டுட்டு அங்கிருந்து கொள்ளை பொருட்களோட எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுல அதிர்ஷ்டவசமா நம்ம ஹீரோ மட்டும் உயிர் பொழைக்கிறாரு. பொழைச்சவர் சும்மா விடுவாரா? ஹீரோயினை தேடி போறாரு. போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, ஹீரோயினை கண்டுபிடிச்சாரா, அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த கொள்ளை சம்பவம் என்ன, எதுக்காக பண்றாங்க, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட அந்த கொள்ளை சம்பவங்கள்ல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்ல வரக்கூடிய அந்த கொள்ளை சம்பவமே ஒரு மாதிரி நார்மலான ஒரு வேலை தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ள எதிர்பாராத ஒரு நபரோட என்ட்ரி, அப்ப நடக்கக்கூடிய கேஸ், அதெல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயின் பண்ணக்கூடிய அந்த சம்பவம் அப்படின்றதுமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயினை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிற விதம் அப்படின்றதுமே வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அமைக்கப்பட்டிருக்கும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், எஸ்பெஷலி அந்த பெரிய கொள்ளை சம்பவத்தை பத்திய அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட்டை உண்டாக்குச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த கொள்ளை சம்பவத்தை காட்டின விதம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ரொட்டீனா தான் போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுல தொடங்கி கிளைமேக்ஸ் வரைக்குமே கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது ஒரு வழக்கமான ஹேஸ் த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் தான். பட் இருந்தாலும் ஆங்காங்கே நிறைய எங்கேஜிங் மூமெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு பாக்குற மாதிரியான ஒரு ஹேஸ் த்ரில்லரா அமைச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லாத சில அடல் சீன்ஸ் இருக்கு அண்ட் கொஞ்சம் பிளட் அப்படின்றதுமே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.